சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் விடுதியில் மத்திய அமைச்சரும் பாஜக மேலிட பொறுப்பாளருமான பியூஷ் கோயலை சந்திக்க அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணையும் நிலையில் இன்றே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் நாகராஜன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். நாகராஜன், வணக்கம். முழு விவரங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் அங்கம் வகிக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் அமமுக, அதாவது டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுகவும் இணைவதாக அறிவிப்பை சற்று நேரத்துக்கு முன்பாக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில தான் தற்பொழுது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, அதே போல கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்து உள்ளிட்ட விஷயங்களுக்காக சென்னை நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில பாஜகவுடைய தேசிய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தலைமையில இன்னும் சற்று நேரத்துல நடைபெற இருக்கிறது. அதற்காக தான் சற்று நேரத்துக்கு முன்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல்முருகன், அதே போல பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி ஸ்ரீனிவாசன், எம்.ஆர். காந்தி மற்றும் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகள் வருகை புரிந்திருந்தாங்க. அதே சமயம் பாக்குறப்ப அமமுக தரப்புல இருந்து அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோரெல்லாம் வருகை புரிந்த சூழல்ல தற்பொழுதுதான் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் இங்க நுங்கம்பாக்கம்ல இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே பாஜகவுடைய தேசிய தேர்தல் பொறுப்பு, தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக பேசுவதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது டிடிவி தினகரன் நேரடியாக அவரை போய் சந்திக்க இருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர விடுதிக்கு வருகை புரிந்திருந்த டிடிவி தினகரனுக்கு பாஜக தரப்புல இருந்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. அடுத்தபடியாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி பங்கீடு, எத்தனை தொகுதிகள் கேட்கிறார்கள், எந்தெந்த இடங்கள் கேட்கிறார்கள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு அதுக்கு அடுத்ததான் ஒப்பந்தமானது கையெழுத்து ஆக வாய்ப்பு இருக்கிறது. இதே போலதான் அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை அவர்களுடன் உடன்பாடு ஏற்பட்டாலும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக தேமுதிக தரப்பிலிருந்தும் இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு பாஜக தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. அதே போல அமமுக வகையால இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் பெற்றிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல அதிமுக இருக்காங்க, அதே போல பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருக்கும் பொழுது இன்னும் தொடர்ந்து கூட்டணிக்கான கட்சிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் டிடிவி தினகரன், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வருகையானது உறுதியா இருக்கக்கூடிய சூழல அடுத்தடுத்து வரக்கூடிய கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கும். அதற்கு முன்பாக தான் டிடிவி தினகரன் உறுதியாக இந்த கூட்டணியில் இணைவதாக தெரிவித்திருக்கிறதும், அதே போல மக்களுடைய நலனுக்காக இந்த கூட்டணியில் இணைவதாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி, அதாவது தொகுதி பங்கீடுக்கான ஒப்பந்தமானது இன்னும் சற்று நேரத்துல கையெழுத்தாக இருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் நட்சத்திர விடுதியில் அமமுகவினரும் பாஜகவினரும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறாங்க. நவீனா,
நாகராஜன், தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில அமமுக இணைகின்ற நிலையில இன்றைய கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்கு. இந்த கூட்டணி குறித்த சில தகவல்கள் என்ன நாகராஜன்? ஆமா, இப்போ இன்றைய கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்டிஏ மாநாடு பிரம்மாண்டமா சென்னையில நடைபெற இருக்கிறது. பிரம்மாண்டமா சென்னை மதுராந்தகம்ல கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர், அதாவது 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளோட என்டிஏ மாநாடு வந்து நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி வந்து சமீபத்துல தான் பாஜகவுடைய தேசிய தலைவராக நிதின் நபீன் வந்து நேற்றைய தினம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த என்டிஏ கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய நிகழ்வும் தமிழ்நாட்டுல வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள்ல அனைத்து கட்சிகளும் ஈடுபட்டிருக்கக்கூடிய சூழல்ல பாஜக தரப்புல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைக்கணும், அதை மேலும் வலுப்படுத்தணும்ன்றதுக்காக தான் அதிமுகவுடன் நெருக்கமான பேச்சுவார்த்தை இருந்து அந்த கூட்டணியும் உறுதியாகி கடைசியில பாமகவும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில. அப்படி இருக்கும் பொழுது தற்பொழுது டிடிவி தினகரன் பேச்சுவார்த்தையும் வெற்றிகரமாக முடிந்து அவர்களும் இன்றைய தினம் கூட்டணிக்கு வருவதாக உறுதியளிக்கக்கூடிய சூழல்ல இன்றைய கூட்டணி ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பேசி முடிக்கும் போது சூழல்ல தான் வரக்கூடிய 23ஆம் தேதி அந்த என்டிஏ மாநாட்டுல கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைந்து பிரதமர் நரேந்திர மோடியோட அந்த மாநாட்டுல பங்கேற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனாலதான் 23ஆம் தேதிக்குள்ள அந்த ஒப்பந்தம் கையெழுத்து முடிவடையணும்ன்றதுக்காக தான் பாஜகவுடைய மாநில, அதாவது தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளருக்கு பியூஷ் கோயல் நேற்றைய தினமே வந்திருக்கிறாரு. 4 நாள் பயணமாக வந்திருக்கக்கூடிய அவர் இது போன்ற கூட்டணி கட்சிகளை சந்திச்சு அவர்களோட பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் எட்டப்பட்டு இந்த ஒப்பந்தம் கையெழுத்து செய்யப்பட்டு கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வரக்கூடிய 23ஆம் தேதி மேடையேற்றக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அரங்கேற போயிருக்கிறது. அதனாலதான் அதை முன்கூட்டியே தீர்மானிக்கின்றதுக்காக இன்றைய தினமே அந்த கூட்டணிக்கான ஒப்பந்தமானது கையெழுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. நவீனா, நாகராஜன், கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதி பங்கீடு குறித்து இன்றைய அறிவிப்பு வெளியாகுமா, இல்ல இன்னொரு நாள் வந்து இதுக்கு ஒதுக்கீடு செய்வாங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல டிடிவி தினகரனுக்கு எத்தனை தொகுதி வந்து ஒதுக்க வாய்ப்பு இருக்கு? கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் அடிப்படையில 9 சீட்டுகள் வந்து கேட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஆனா உறுதியான தகவல் அப்படிங்கிறது இன்று மதியத்துக்குள்ளேயோ அல்ல இன்னும் சற்று நேரத்துல வந்து செய்தியாளர்கள் சந்திப்பை வந்து அதிகாரப்பூர்வமா அவங்க பாக்குறப்ப அவங்க சொல்லுவாங்க. தற்போதைய சூழல்ல 9 தொகுதிகள் வந்து கேட்டிருக்கிறதாவும் வந்து தகவல் வெளியா இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அந்த தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அதற்கு பிறகாக கூட்டணியுடைய தலைமையாக இருக்கக்கூடிய அதிமுகவிடையும் அந்த விஷயத்தை பேசிட்டு அதற்கு பிறகாக எத்தனை தொகுதிகள் யார் யாருக்கு பிரிச்சு கொடுக்குறாங்கன்றதை பொறுத்துதான் அது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பான வெளியா இருக்கும். நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில 9 சீட்டுகள் டிடிவி தினகரன் அமமுக தரப்புல கேட்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நவீனா, பல்வேறு கட்சிகள் வருகையின் மூலமா தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியாக உருவெடுக்கிறது அப்படின்னும் வந்து டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. இத பத்தி அவரு வேற என்னென்ன சொல்லியிருக்காரு நாகராஜன்? இப்போ கடந்த சில மாதங்களுக்கு தான் டிடிவி தினகரன் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து விலகி இருந்தாரு. அதற்கு பிறகாக வந்துட்டு தங்களுடைய முடிவு, அதே போல எந்த கூட்டணியில டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக அங்கம் வகிக்கிறதோ அந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணியாக அமையும் சொல்லிட்டு பல்வேறு முறை செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவித்திருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தற்பொழுது நீண்ட ஆலோசனைக்கு பிறகு அவர்களுடைய மாவட்ட செயலாளர்களோட கேட்டு தெரிந்து பல விஷயங்களை பேசினதுக்கு அப்புறம் அனைவருடைய உடன்பாடுக்கு இணங்க தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினம் டிடிவி தினகரன் வந்து இணைந்திருக்கிறாரு. அப்படி அதிகாரப்பூர்வமாக இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா வந்து புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி பல்வேறு கட்சிகள் இணைய இருக்கிறாங்கன்னு அவர் மென்ஷன் பண்ணதும் ஒருவேளை தேமுதிகவும் அவர் மென்ஷன் பண்ணிருக்கலாம். ஏன்னா தேமுதிகவோட பேச்சுவார்த்தையும் வந்து நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அவர்களும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப பெரும்பான்மையாக அவர்களுடைய எண்ணம், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எண்ணம் என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அந்த கூட்டணி கட்சிகளை வீழ்த்தி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான அளவுல வெற்றி பெற்று அவங்க வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுதான். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றியின் அடிப்படையில ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது இந்த கூட்டணியுடைய வருகை, அதாவது ஏற்கனவே அதிமுக, பாஜக, பாமக உள்ளிட்டவர்கள் அங்கம் வைக்கும் பொழுது டிடிவி தினகரன் வருகையும்
ஒருவேளை தேமுதிக வரும்பொழுது தேமுதிக வரும்பொழுதும் மேலும் மேலும் இந்த கூட்டணி வந்து பலம் பெற்று மேலும் மேலும் வலிமையான ஒரு கூட்டணியாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அவர் அதை மென்ஷன் பண்ணிருந்து செஞ்சிருந்தாரு. அதை கேட்டார் போலதான் இன்னும் சற்று நேரத்துல டிடிவி விஜயனோட ஒப்பந்தமும் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்று மாலைக்குள்ள அதிமுகவோட பேச்சுவார்த்தையும் நடத்தி அடுத்த லெவல அடுத்த கட்டத்துல கூட்டணி எப்படி அழைத்து செல்லாமல் உள்ளிட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் கூடப்படுகிறது. நாகராஜன், அமமுகவை தொடர்ந்து தேமுதிகவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கு. இதோட சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு நாகராஜன்? சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னா, தேமுதிகக்கு யோசிக்கிறதுக்கான நீண்ட நெடிய காலம் இருந்தது. ஏன்னா பலமுறை வந்து அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் வந்து பலமுறை செய்தியாளர்கள் சந்திக்கும் போது அவங்க குறிப்பிடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜனவரி 9ஆம் தேதி எங்களுடைய மிக பிரம்மாண்டமான மாநாடு இருக்கிறது. அந்த மாநாட்டுல எங்களுடைய கட்சியினோட சேர்ந்து முடிவு செய்யப்பட்டு மாவட்ட செயலாளர்களுடைய ஒப்புதலோட எந்த கூட்டணியில சேரலான்ற ஒரு கூட்டணி முடிவை வந்து வெளியிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா 9ஆம் தேதி சொல்லி அந்த மாநாட்டை பேசும்போது அவங்க என்னன்னா, இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, மற்றவர்களே வந்து அதை அறிவிக்காத பொழுது நம்ம ஏன் உடனே அறிவிக்கணும், அவசரப்பட்டு அறிவிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. இதுலயே வந்து அவர்கள் வந்து சிந்திக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கிறப்ப 2026ல தேசிய ஜனநாயகனுடைய கொள்கை என்ன, கூட்டணியுடைய கொள்கை என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளை வீழ்த்தி பெரும்பான்மையான இடங்கள்ல வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு தான். அப்படி இருக்கிறப்ப அந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணியில இணையுமா அல்லது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையுமான்றது சிந்திக்கிறதுக்கான நேரம் எடுத்துக்கிறதா சொல்லப்படுது. அப்ப அந்த நேரத்தை யோசிச்சு பார்க்கும் பொழுது நம்ம ஏன் தேமுதிக வந்து பாஜகவுடைய கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுதுன்னா, வரக்கூடிய 23ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மேடையில ஏற்றி கூட்டணியை வந்து உறுதிப்படுத்தக்கூடியதா சொல்றாங்க இல்லையா. அப்ப அதுக்கு முன்னாடியே ஒருவேளை தேமுதிக ஓகே தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதன் மூலியமா வந்து அந்த பெரும்பான்மையான வாக்குகள் அவங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும்னு மேபி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இன்றைய தினம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா. அப்போ ஒருவேளை இன்று மாலைக்குள்ள அவர்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அவர்கள் வந்தாங்கன்னா இன்றைய தினமே அவர்களுக்கான அந்த கூட்டணியும் அப்படிங்கிறது உறுதியாகும். முழு விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். விக்னேஷ் வணக்கம், முழு விவரங்கள். நவீனா வணக்கம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதியதாக அதிகாரப்பூர்வமாக இன்று இணைந்திருக்கிறது. சென்னை பக்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் மத்திய அமைச்சரும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளருமான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறார். இந்த நிகழ்வில் மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதன் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் மேலும் வலுவடைய தொடங்கி இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தென்னிந்திய பார்வையாளர் பிளாக் என பல்வேறு கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்றைய தினமே இணைந்து அதற்கான அதிகாரப்பூர்வ ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டிருக்கின்றன. இதன் மூலமாக தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி கட்டளையில் அமர்த்த வேண்டும் என பல்வேறு கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்திருப்பதை நம்மால் பார்க்கப்படுகிறது. டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் பாஜகவினுடைய தலைமையை ஏற்று கூட்டணியில் இணைந்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக ஒரு செய்தியாளரை சந்தித்து பேசும்போது கூட மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைப்பதற்காகவும் அவருடைய உண்மை தொண்டர்களுடைய கோரிக்கையை ஏற்கக்கூடிய வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதாகவும், தமிழக அரசியலுக்கு இன்றைய தினம் புதிய நல்ல தொடக்கம் ஒன்று உருவாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மேலும் வலுவடைய தொடங்கி இருக்கிறது, விரிவடைய தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல்வேறு கட்சிகள் கூட்டணியில் இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக
அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே தற்போது ஒவ்வொரு கட்சிகளாக தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடி தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாக திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான கூட்டணி எதிரணியில் உருவாகி இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த சந்திப்புக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பியூஷ் கோயல் மற்றும் டிடிவி தினகரன் முன்னிலையில் இன்றைய தினம் கையெழுத்தாகின்றது. அது தொடர்ச்சியாக பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் நேரடியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதிக்கு வந்து தங்களுடைய கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஒற்றை கோரிக்கை என்னவென்று பார்க்கும்போது, தமிழகத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி காலத்தில் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என தமிழக மக்கள் கடும் துயரத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய வகையில் இந்த புதிய தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைப்பதாக இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சித் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்திற்கு கடந்த 3 முறை வருகை தந்த போதும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான உறுதியை அளித்திருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் எனவும், அந்த குடும்ப கட்சியினுடைய அதிகாரத்திலிருந்து தமிழக மக்களை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி நிச்சயமாக அமைக்கும் என்ற ஒரு வாக்குறுதியை பல முறை நாளிதழிலும் ஊடகங்களிலும் பேட்டியளிக்கும் போது தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களிலும் பல்வேறு முறை விளக்கமாக பேசியிருக்கிறார். இந்த நிலையில் 23ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுமார் 5 லட்சம் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பிரதமர் மோடி வருகைக்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியாக முழுமை பெற வேண்டும் என்ற ஒரு உத்தரவின் அடிப்படையில் தற்போது தொடர்ந்து பல்வேறு கட்சிகளை கூட்டணியில் இணைக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக ஆகிய கட்சிகளோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறது. இன்னும் இன்றைய தினம் மாலைக்குள்ளாகவே புதிய நீதி ஏசி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பாரிவேந்தர் தலைமையிலான இந்திய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் இங்கு இந்த விடுதிக்கு வந்து பியூஷ் கோயலுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களுடைய கட்சிகளை கூட்டணியாக இணைத்துக் கொள்வதற்கான ஒரு ஒப்புதலை வழங்கி அதற்கான அதிகாரப்பூர்வ புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் ஒரு வலிமையான கூட்டணியாகவும் மெகா கூட்டணியாகவும் உருவெடுக்கும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. வரக்கூடிய 23ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் தோன்ற இருப்பதாகவும் பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி ஆகிய கட்சிகள் வந்து கூட்டணியில இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா இணைய இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற எந்தெந்த கட்சிகள் வந்து இந்த கூட்டணியில இணைய வாய்ப்பு இருக்கு? நவீனா, தற்போதைய நிறுவனத்தின் அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, பாஜக, அதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகியவற்றோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய 5 கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் இணைந்திருக்கின்றன, உருவாகி இருக்கின்றன. இனி வரக்கூடிய நேரங்களில் அடுத்தடுத்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக பல்வேறு புதிய கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடி வர இருக்கின்றன. குறிப்பாக இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தரை தலைவராக கொண்ட இந்திய ஜனநாயக கட்சி ஏற்கனவே பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறது. அதே போல ஏசி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், திருமாரன்ஜி தலைமையிலான தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றன. பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து நேரடியாக அதிமுக கூட்டணியில் வைத்திருக்கிறது. அதை தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பாஜகவினுடைய தலைமையை ஏற்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 5வது கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மத்திய அமைச்சரும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் முன்னிலையில் தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் சந்திப்பை நடத்தி அதிகாரப்பூர்வமாகவும் இணைந்திருக்கிறது. இந்த தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய அடுத்தடுத்த மணி நேரங்களில் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள், புதிய நீதி கட்சியினுடைய தலைவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சியினுடைய நிர்வாகிகள், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் என தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய விரும்பக்கூடிய கூட்டணி கட்சிகள் பலர் தங்களுடைய தலைவர்களுடன் நிர்வாகிகளுடன் வந்து கூட்டணிக்கான ஒப்பந்தத்தில் இன்றைய தினம் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை கருத்தில் இருக்கக்கூடிய ஒற்றை புள்ளியில் இணையக்கூடிய கட்சிகள் யாராக வேண்டுமானாலும் இந்த கூட்டணியில் இணையலாம் என்ற ஒரு வெளிப்படையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே
தேசிய ஜனநாயக கூட்டணியில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆர்வம் காட்டி தங்களை இணைத்துக் கொண்டிருப்பதை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதாக டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமா அறிவித்த நிலையில பியூஷ் கோயலை சந்தித்திருக்கிறார். தற்போது தொகுதி பங்கீடு குறித்த அறிவிப்பு இன்றைக்கு வெளியாகுமா விக்னேஷின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சரும் பாஜக மேலிட பொறுப்பாளருமான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதாக டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் பியூஷ் கோயலை சந்தித்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணையும் நிலையில் இன்றே கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாக இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுடன் அமமுக தொகுதி பங்கீடு செய்து கொள்ளும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் பியூஷ் கோயலுடன் டிடிவி தினகரன் சந்திப்பு நடைபெற்றது. அமமுகவை தொடர்ந்து தேமுதிகவையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையை இன்று தொடங்குகிறது எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்று அதிகாரப்பூர்வமாக இணைகின்றன என்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. பல்வேறு கட்சிகள் வருகையின் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியாக உருவெடுக்கிறது எனவும் அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. மத்திய அமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், வானதி சீனிவாசன் ஆகியோர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.